பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும். இந்த ரெண்டே வார்த்தையில் எவ்வளவு பெரிய சத்தியத்தை நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் தீமைகள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த தீமை எங்கேருந்து வந்துச்சு? இதனுடைய ஒரிஜினாலிட்டி என்ன? எதுக்குமே ஒரு காரியம் இருக்கும். இன்றைக்கி நம்முடைய தமிழ் மொழின்னு சொன்னால் எப்போ தோன்றுறதுன்னு கேட்டோம்னா சொல்லுவாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ்பாங்க. நாம் வாழ்ந்த காலங்களை குறித்து பழைய கற்காலம் புதிய கற்காலம் என்று சொல்லி அநேக நாகரிகங்களை நாம் படிக்கிறோம். பிரெஞ்சுக்காரருடைய நாகரிகம், டச்சுக்காரருடைய நாகரிகம், மங்கோலியருடைய நாகரிகம், இப்படி பல நாகரிகங்களை நாம் சிறு பிள்ளையிலிருந்து படிக்கிறோம். இதனால் இதை தெரிந்து கொள்ளுகிறோம். அப்போ தீமைனா எங்கேருந்து வந்துச்சு? இந்த தீங்குக்கு அடிப்படை என்ன? இது எங்கேருந்து வந்தது? இன்றைக்கு எல்லாருக்குள்ளேயும் அது இருக்க. தீமை செய்வது எல்லாருக்குள்ளேயும், பெரியவருக்குள்ளே இருக்குது, சின்னவங்களுக்குள்ளே இருக்குது, ஏன் விளையாட்டு குழந்தைகளுக்குள்ளே இருக்குது. இந்த தீமைங்கிறது எப்படி வந்துச்சு? இதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கக்கூடாது. தயவு செய்து உங்களுடைய வேதத்தை திறந்து யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை, யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அப்படி தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா. பரனே பர பொருளே நித்திய பாக்கியமே சத்திய பாக்கியமே. பரனே பர பொருளே நித்திய பாக்கியமே சத்திய பாக்கியமே. நரனான பாபிகள்காய் இந்த நானிலத்தில் வந்த பாண்டவனே. நரனான பாபிகள்காய் இந்த நானிலத்தில் வந்த பாண்டவனே. பரனே பர பொருளே பாக்கியமே சத்திய பாக்கியமே. முல்லாரின் கொம்புகளில் அழைத்தோடி வந்து உம்மை நாடி வந்தே. முல்லாரின் கொம்புகளில் அழைத்தோடி வந்து உம்மை நாடி வந்தே. கன்னத்தில் கோத்தமிட்டு உம்மை காட்டிக் கொடுக்க துணிந்தானோ. கன்னத்தில் கோத்தமிட்டு உம்மை காட்டிக் கொடுக்க தொழில்தானோ. காட்டே கொடுத்திடவும் அந்த காதகராகி பாதகரே. போட்டே தீர்த்திடவும் பின்னும் போர்க்கர கட்டி இடத்திடவும். பரனே பர பொருளே நித்திய பாக்கியமே சத்திய பாக்கியமே. செல்லம் போவை போல கூட செல்விட காப்பகம் நிடவோ. அல்பரனே உந்தனுக்கா
இந்த ஆபத்து வந்ததில் பாபமல்லோ. அன்பரனே உன்னுக்கா இந்த ஆபத்து வந்ததில் பாபமல்லோ. பரனே பர பொருளே நித்திய பாக்கியமே சத்திய பாக்கியமே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தீங்கு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த தீமைங்கிறது எங்க இருந்து வந்துச்சு? ஒரிஜினல். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு கரண்ட் எங்க இருந்து வருதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பாபநாசத்துலேருந்து வருதுப்பீங்க. ஏன்னா நீர் மின்சாரம் முதல்ல அப்படி தான் வந்துச்சு. இப்போ தான் அனல் மின்சாரம், அணு மின்சாரம்லாம் வந்துருச்சு. அதே போல் இன்னைக்கு கத்திரிக்காய் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பூமியிலேருந்து தான் விளையுது. இது தெரியாதா? நாம் கழுத்தில் ஓட்டு மினுக்கு மினுக்கு மின்றமே, அந்த தங்கம் எங்கேருந்து வருது? ஏன்னா யோபு சொல்கிறாரு, மனுஷன் என்ன செய்கிறான்? 28ஆம் அதிகாரத்திலே நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்கு. பொண்ணுக்கு புகலிடம் உண்டு, வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொண்ணுக்கு புடமிடும் ஸ்தலம் உண்டு, இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், கற்களில் உருக்கி எடுக்கப்படும். இதுக்கெல்லாம் ஒரிஜினாலிட்டி தெரியுது. அது மட்டும் இல்ல, வாசிங்க. மனிதன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்தரம் மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே ஒளியை உண்டாக்க தெரிஞ்சுக்கிட்டான். கடக்க கூடாத நிலையாததுமான நல்ல கவனிங்க. 6 நிலையா நிக்கிறதுல ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா கடந்து போக முடியுமா? அப்படி கடக்க கூடாத நிலையாததுமான அந்த ஆறுகள் அது ஓடுனாலும் அது என்ன செய்யறான்? வாசிங்க. உழைப்பாளி, அதாவது வேலை செய்யறவன் அதை மனுஷரால் வற்றி போக பண்ணி செல்லுகிறான். ஏன்னா மேல பாலம் கட்டி என்ன செஞ்சிடறான்? அந்த தண்ணியில கால் படாம போறதுக்கு கத்துக்கொண்டான். ஆனா ஒன்றை கத்துக்கலைங்க, தீமை செய்யக்கூடாதுங்கிறத. எவைகளை அறிய வேண்டும். அதனாலதான் பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில், என் சகோதரர், பிரியமான சகோதரர், நீங்கள் எவைகளை அறிய வேண்டும். அறிய வேண்டியதை நம்ம அறிய மாட்டோம், அறியக்கூடாததெல்லாம் அறிஞ்சு வச்சிருப்போம். இங்க பார்க்குறான், ஆறுகள் கலையா ஓடுது. ஏன்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா வற்றாத ஜீவநதி. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா காவேரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வைகை, பொருணை நதிங்கிறான். இப்படி பல ஆறுகள் இருக்கு. ஆனால் இந்த ஆறுகளுக்கு மேலே இன்னைக்கு ட்ரெயின் போகுது. எப்படி போகுது? மழை காலத்தில் வெள்ளம் கரை உருண்டு ஓடுது. அப்படி ஓடுற நேரத்தில் நம்ம வாட்டில் மேலே ஒரு சொட்டு தண்ணி விடாமல் போயிட்டு இருக்கோம். எப்படி போகிறோம்? மனிதனுடைய முயற்சி. அது மட்டும் இல்லை, வாசிங்க. இன்னும் அழகா அந்த ஆறுகளின் மேல வற்றி போக பண்ணி அவைகளை கடந்து போகிறான்னு சொல்லி நிப்பாட்டல. பூமியின் மேல் ஆகாரம் விளையும். பூமியின் மேல ஆகாரம் விளையும். அதன் கீழ் இடங்களில் இருக்கிறவைகளோ அக்கினியால் மாறினது போல் இருக்கும். நல்ல கவனிங்க. தண்ணி கூட பூமியில இருந்து வரும்போது காலையில வருங்க சூடா வரும். அதின் கல்லுகளில் இந்திர நீலம் விளையும். அதின் பொடியிலே பொடிகளும் உண்டாயிருக்கும். ஒரு வழியுண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது. வல்லூரின் கண்களுக்கும் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. மிருகங்களின் கால் அதுல பட்டதில்லை. சிங்கம் அதை கடந்ததில்லை. அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி. நல்ல கவனிங்க. கல்லு, கருங்கல்லு, அந்த கற்பாறையின் மேல் தன் கையை நீட்டி மலைகளை வேரோடி புரட்டுகிறான். அப்பா, இவ்வளவு தெரிஞ்ச மனுஷனுக்கு தெரிய வேண்டியது தெரியலையே. தீமை செய்யக்கூடாது. இந்த தீங்கு எங்க இருந்து வருது? இதெல்லாம் தெரியுது. பாறைகள் மேல கற்பாறைகளை மேற்றி அதை வேரோடு என்ன செய்யறான்? புடுங்குறான். அது மட்டும் இல்ல, வாசிங்க. இன்னும் கண்மலைகளுக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான். அதனாலதானே நாம பாடுறோம், கண்மலை மேல் கால்கள் நிறுத்தினே,
உன்னதங்களில் உட்கார செய்தே, கண்மலை மேல் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே, உழையான சேற்றில் உழந்த என்னையோ, உழையான சேற்றில் உழந்த என்னையோ கழுவினே திருப்பினே காத்து வருகிறே, கழுவினே திருத்தினே காத்து வருகிறே, கண்மலை பேர் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. பாவங்களை மன்னித்தே, சாபங்களை நீக்கினே, விடுதலை அளித்தே, பாவங்களை மன்னித்தே, சாபங்களை நீக்கினே, விடுதலை அளித்தே, தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன், தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன், ஏசையா ஏசையா புகழ் பாடுவேன், ஏசையா ஏசையா புகழ் பாடுவேன், கண்மலை மேல் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே, கண்மலை மேல் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே, உழையான சேற்றில் உழந்த என்னையோ, உழையான சேற்றில் உழந்த என்னையோ கழுவினே திருத்தினே காத்து வருகிறே, கழுவினே திருத்தினே காத்து வருகிறே. எனக்கு அன்பானவளே, கற்பாறையில தன் கையை நீட்டி வேரோடு புரட்ட கத்துக்கிட்டான். அது மட்டும் இல்ல, வாசிங்க, கண்மலைகளுக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான், தண்ணி புறப்பட்டு வர்றதுக்கு பாதையை உண்டு பண்றான். அவன் கண் விலை உயர்ந்த எல்லாவற்றையும் காணும். ஆனா தீமையை கண்டிருக்கா? விலை உயர்ந்த எல்லாவற்றையும் காணும், ஒரு துளியும் கசியாதபடி. நல்ல கவனிங்க, இது ஒரு பெரிய சத்தியம். பெரிய அணை கட்டுறாங்க. கரிகாலன் கட்டிய கல்லணை இன்னைக்கு இருக்கு. நாம் இன்னைக்கு அதை பார்க்கிறோம். ஒரு துளி கசியாம ஆறுகளை அடைக்கிறான், மறைவிடத்தில் இருக்கிறதை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான். எங்கோ இருக்கிற மூலிகை எடுத்துட்டு வந்து சொல்றான். இன்னைக்கு இந்த மூலிகையெல்லாம் எங்கெங்கோ இருக்கு. ஒவ்வொரு பேரும் சொல்லும்போது நமக்கே தெரியாது. நன்னாரி, ஜாதி பத்திரி, என்னென்னமோ சொல்றான். இதெல்லாம் கொண்டு வந்து மருந்து தயார் பண்ணி டிவியில் சொல்கிறாங்க, இதை சாப்பிட்டீங்கன்னா ஒரு பக்க விளைவு இல்லை, உங்களுக்கு வியாதி போயிருங்கிறான். எல்லாத்தையும் கண்காணுது. ஆனால் தீமையை எங்கேருந்து வருது கண்டுபிடிச்சிருக்கானா? தீமை எங்கேருந்து வருது? யோபு சொல்றாரு பாருங்க. யோபு புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை. மறந்துடாதீங்க, தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறது கிடையாது, வருத்தம் மண்ணிலிருந்து பிறக்கிறதே கிடையாது. ஆனா அக்கினி பொறி மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கான். அதனாலதான் நம்ம பார்த்து ஆண்டவர் கோடுறாரு. என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, நீ வருவாயா இயேசு உனக்கு வாழ்வு தந்திடுவா, நீ வருவாயா இயேசு உனக்கு வாழ்வு தந்திடுவா. பாவ மன்னிப்பில் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும்.
இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் நீ பெற வேண்டும். எனக்கு அன்பான எல்லாம் தெரியுது, ஆனா எது தெரியல தெரியுமா? தீங்கு எங்க இருந்து வந்துச்சு? புழுதியிலிருந்தா வந்துச்சு. நாம சாப்பிட்ற காய்கறி எங்க இருந்து வருது? மண்ணில் இருந்தா வருது. நாம் அணிகிற நகை எங்கேருந்து வருது? போடுற சட்ட துணி பஞ்சை எடுத்து அதை நூலாக்கி அதை ஆடை கொடுத்தான். ஏன்னா சாக்கில் ஆடை செஞ்சால் சரி வரல, பஞ்சினால் ஆடை செஞ்சால் இன்றைக்கி எல்லாருக்கும் போடுறதுக்கு முடியுது. சணலில் ஆடை செஞ்சு அந்த பழைய காலத்தில் ஏபோத்தெல்லாம் அடியிருந்தான் சணலை கட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? ஆண்டவர் மனிதன் பாவம் செஞ்சது போவது கூட ஒரு மிருகத்தை அடித்து தோலை உரித்து அவனுடைய நிர்வாணத்தை மறைத்தார். தீங்கு எங்கேருந்து வருதுங்க? புழுதியிலிருந்து உண்டாகலை, வருத்தம் மண்ணிலிருந்து பிறக்கலை. அப்போ எங்கேருந்து வருது? மனிதன் தான் அந்த தீமையை செய்கிறதுக்கு முற்படுறான். ஏன்னா அவனுடைய இருதயத்துக்குள்ள பலவிதமான காரியங்கள் இருக்குது, பொல்லாத சிந்தனைகள். மார்க் 7:20 பார்க்கிறோம், மனுஷனுக்குள்ளே இருந்து வருகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்துகிறதான். அது எப்படி எனில், முதலாவது பார்க்குற பொல்லாத சிந்தனைகள். பொல்லாத சிந்தனை வந்துருச்சுன்னா தீமை செய்ய சொல்லும். ஒருத்தனை கெடுத்து காலவாரி விட்டுனாலும் முன்னேறிடணும். ஒருத்தன் தொழில் போட்டுக்கான அவனுக்கு எத்தாப்படியே ஓட்டு அவனை அழிச்சிடணும். இதுதாங்க மனுஷனுடைய எண்ணம். ஆனால் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லியிருக்காரு, எப்பா தீமை செய்யாதீங்க, நன்மை செய்யுங்க. தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள். அப்பொழுது யாருடைய பிள்ளைகளாக இருப்பீங்க? ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருப்பீங்க. தீமை என்னைக்கு விலகணும். இன்னைக்கு அநேக நேரம் தீமையை கண்டா நாம் பக்கத்தில் கூட போகக்கூடாது. தீமை மனிதனுக்கு தெரியல ஒன்று, இந்த தீமை ஒரு நாள் கண்டிக்கும் தண்டிக்கும், மறந்துடுறோம். தீமை செஞ்சவன் யாரையாவது தண்டிக்காமல் வந்திருக்கா? இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, தெரியுது எல்லாருக்கும். இன்றைக்கி மது பழக்கம் இருக்குது நிறைய பேருக்கு. இது எழுதியிருக்கான் மேலேயே, என்ன எழுதியிருக்கான்? குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். அதாவது லிக்கர் இன்ஜூரியஸ் அவர் ஹெல்த்னு எழுதியிருக்கான் மேலே. ஸ்மோக்கிங் காசஸ் பிரிங் மோ மெனி டிசீசஸ் அப்படின்னு எழுதி வச்சுருக்கான். சோ மெனி டிசீசஸ் என்று எழுதியிருக்கிறான். புகைப்பிடித்தல் அநேக நோய்களை கொண்டு வரும்னு தெரியுது. ஆனால் இன்றைக்கி யார் அதை பார்க்குறா? ஒரு நாள் தண்டிக்கும் போது தான் புலம்புறான். சே, அன்னைக்கே சொன்னாங்க ஐயா, அன்னைக்கே சொன்னாங்க ஐயா, நான் தான் கேட்கல. எனக்கு அன்பானவர்களே, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் தண்டனை இல்லாமல் போகாது. இன்றைக்கி மனுஷனுக்கு மனுஷன் தீமை செய்கிறான். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பாலியல் பலாத்காரங்களை கேட்கிறோம். சிறு பிள்ளைகளை கூட பாலியல் பலாத்காரம் செய்கிறதை பார்க்கிறோம். தொலைக்காட்சியை திறந்தீங்கன்னா ராத்திரி 10 மணிலேருந்து பாருங்கள். சட்டம் தண்டிக்குதோ இல்லையோ, கட்டாய தீமை உன்னை தண்டிக்கும். இந்த தீங்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஒரிஜினாலிட்டி எங்கன்னா புழுதியிலிருந்து உண்டாகலை, வருத்தம் மண்ணிலிருந்து பிறக்கலை. மனுஷன் கூடவே இந்த எண்ணம் தான் தீமை செய்ய. நாம் அதனால தான் பாடுறோம். என்ன பாடுறோம்? தீமை செய்ய நாடுதெந்தன் கிழக்கு தென்றமே, தீமை செய்ய நாடுதெந்தன் கிழக்கு தென்றமே, கிழக்கு நெஞ்சமே, மருள் தீர்க்கும் தஞ்சமே, கிழக்கு நெஞ்சமே, மருள் தீர்க்கும் தஞ்சமே, தீய மனதை மாற்றுவார் தூய ஆவி, தீய மனதை மாற்றுவார் தூய ஆவியே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே,
இன்னைக்கு எத்தனையோ பேர் செஞ்ச தீமையினால் இன்னைக்கு அநேகர் சொல்கிறீங்க, யாரோ என் குடும்பத்துக்கு விரோதமாக செஞ்சிட்டாங்க, யாரோ என் குடும்பத்துக்கு விரோதமாக மந்திரவாதம் வச்சுட்டாங்க. தயவு செய்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. எண்ணாகமத்தில் 23:23 வாசிக்கிறோம், என்ன அழகா எழுதி வச்சிருக்காரு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது. ஆனா தீமை யார்கிட்ட இருந்து வருது? மனிதனுக்கு மனிதன் தான் தீமை செய்கிறான். இது எங்க இருந்து வரலங்க? மனுஷனுக்கு மனுஷன். ஏன்னா மனுஷனுடைய இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள் வருகிறது. விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், காம விகாரங்கள், வன்கண், கபடு, சூது, பொறாமை, இந்த குப்பையிலிருந்து வர்றதுதான் தீமை. இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் செய்கிற தீமை என்னை கண்டிக்கும், நான் வருகிற மாறுபாடு என்னை தண்டிக்கும் என்பதை அறிந்து அந்த தீமையிலிருந்து விலக எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, எத்தனையோ தீமைகள் இன்னைக்கு மனுஷனுக்கு மனுஷன் செய்கிறான். புருஷனுக்கு மனைவி தீமை செய்கிறாள். பெற்ற பிள்ளைகள் தகப்பனுக்கு விரோதமாக தீமை செய்கிறாங்க. சொத்துக்கு ஆசைப்பட்டு தகப்பனை அடித்து கொண்டுட்டு இறந்து போயிட்டாருங்கிறான். எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் நாம் உலகத்துக்கு மறைக்கலாம். ஆனால் தீமை ஒரு நாள் கண்டிக்கும், தண்டிக்கும். மறந்துடாதீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை எதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வருவதற்காக ஜெபிக்கிறீங்களா? ஏன்னா ஒரு நாள் வரணும்னா ரெக்கார்டிங்கை சேர்த்து 5000 கொடுக்கணும். தொலைக்காட்சி நிகழ்ச்சி சும்மா வராது. ஆனால் சுவிசேஷம் சொல்லணும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று ரோமர் 10:17 சொல்லுகிறது. அதனால் விசுவாசம் வரணும்னா இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும் போது நம்முடைய தீமை நமக்கு உணர்த்தும். எனக்கு அன்பார்ந்த இந்த நிகழ்ச்சி வருவதற்காக ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் சபை 2 சபை இருக்கு. வந்து பாருங்கள், 2 பார்வையற்ற மக்கள் சபை தான். ஒரு வேலை இல்லாத, எந்த வேலையும் செய்ய முடியாத, 2 கண்ணும் கருப்பு சிகப்பு இருட்டு வெளிச்சம் தெரியாத இவர்களும் ரட்சிக்கப்படணும். இதுக்கு தான் இந்த ஊழியம். அதனால தான் அதுக்கு பேரே பர்திமேயு சுவிசேஷ ஊழியம் வச்சோம். பர்திமேயுங்கிறது ஒரு பார்வை பெற்றவனுடைய பெயர். மார்க் 10:46 இருக்கிறது. ஆகையினால அந்த பேரில் தான் வச்சோம். நீங்களும் ஒரு நாள் வந்து பாருங்கள், எத்தனையோ காரியம் செய்யப்படணும். ஒரே அறையில் 10 பேர் திருநெல்வேலியில் தங்கியிருப்பாங்க. இன்னொரு அறை கட்டணும் யோசிக்கிறோம். போன வாரம்லாம் ஒரு வயசான அம்மா வந்து கேட்டாங்க, ஐயா என் பிள்ளையும் பார்க்கல, சொந்தக்காரனும் இல்லை, புருஷனும் இல்லை, நான் தனியாக கிடக்கிறையா, கீழே விழுந்து காலில் அடிபட்டால் கூட மருந்து போட எனக்கு ஆள் இல்லை, நான் இங்கே வந்து இருக்கம்மான்னு. இன்னொரு அறை கட்டப்பட வேண்டும், அதுக்காக ஜெபிங்க. எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு ஞாயிறும் ஆராதனை முடிஞ்சு யாரையும் நான் சும்மா அனுப்புகிறதே கிடையாது. நல்லா சாப்பிட வச்சு தான் அனுப்புகிறேன். இவங்களை வேனில் வாடகைக்கு பிடிச்சி தான் கூட்டார. ஒவ்வொரு வாரமும் 4000 ரூபா இதுக்கு. ஆண்டவர் யாரை கொண்டாவது ஒரு வேனை வைக்கணும். ஏன்னா அது எனக்கு இல்லை, இந்த ஊழியத்துக்கு என்னைக்கு அது உங்கள் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் அதற்கென்று ஒரு ஏற்படுத்தணும். ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தரே செய்ய முடியாமல் இருக்கலாம், பல பேர் சேர்ந்து கூட செய்வதற்கு கர்த்தர் ஏற்படுத்த ஜெபிங்க. ஒருவேளை ஆசீர்வதிச்சிருந்தா, யாராவது நல்ல வசதியானவங்க பார்க்கும்போது அவங்களுடைய மனதில் இந்த பாரத்தை கொடுத்தா எத்தனை ஆசீர்வாதம். ஏன்னா இந்த கழுதிரி அவங்கள கூட்டிகிட்டு வர பொறுப்பை ஒவ்வொரு நாளும் செய்கிற பாக்கியம் எத்தனை பெரிய பாக்கியம். நீங்கள் அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நல்ல ஆகாரம் கொடுக்க, 2 கண்ணுதிரி அவங்களுக்கு கண்ணா உதவுகிற ஊன்றுகோல் கொடுக்க, எத்தனையோ பேர் போடுறாங்க நல்ல துணி இல்லாமல் இருக்காங்களே, இவங்களுக்கு துணிமணிகள் கொடுக்க, ஏன் மருத்துவ செலவு கூட சில நேரம் பார்க்க முடியாமல் எத்தனையோ பேர் ஐயா எனக்கு கூட்டிகிட்டு போக கூட ஆள் இல்லைங்கிறாங்களே, இப்படிப்பட்ட மக்களுக்காக கர்த்தர் ஒன்று எழுப்பி தர ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு எப்படியா நான் உதவி செய்ய கேட்பீங்க. இதில் 2 நம்பர் ஜிபே, ஃபோன்பே வந்துக்கிட்டே இருக்குது டிஸ்பிளேயில். அதன் வழியாக தொடர்பு கொள்ளலாம். என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு அதற்கான விளக்கங்களை சொல்லுவேன். ஒருவேளை ஐயா நாங்கள் அலுவலகத்தில் பணியாற்றவங்க எங்களுக்கு கணக்குக்கு வைக்கணும் பிரதர் அப்படின்னீங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிவகைகளையும் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஃபேன் நம்பரோடு இது பண்ணிங்கன்னா உடனே எடுத்துறதுக்கு எனக்கு ஆயத்தம். நீங்கள் வருமான வரி விலக்குக்கு அதை யூஸ் படுத்தலாம்.
அது மட்டும் இல்லை, ஜெபிக்க வேண்டிய காரியம் எதுவாக இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும். எத்தனை பெரிய சத்தியம் சுவாமி. இன்றைக்கு அநேகர் இதை மாத்திரம் அறிந்திருப்பாங்கன்னா இன்றைக்கு தீமை செய்வதே உணர்வாங்க. அறியாமையின் காலங்கள் தேவன் காணாதவராய் இருக்கிறார். ஆனால் அறிந்த பிறகோ மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால்தான் எரேமியா 15:19 வாசிக்கிற, இது நிமித்தம் நீ மனம் திரும்ப வேண்டும் என்கிறார். அன்பின் தெய்வமே, இந்த உபவாச நாட்களிலே 40 நாள் ஜெபம் எங்கள் சபையில் நடக்குது. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை ஒரு குழந்தை இல்லை, ஒருவேளை ஒரு பிள்ளைக்கு திருமணம் ஆகலை, ஒருவேளை படித்து வேலை கிடைக்கல, ஒருவேளை வியாதியின் பிரச்சனையில் இருக்க, எங்களுக்காக எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும்னு சொன்னால் நீங்கள் உங்கள் ஜெப குறிப்பை சொல்லலாம். அதே சமயத்தில் வந்து 35-40 பார்வையற்றவங்க உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. 40 நாள் காலையில் 10லேருந்து 1 மணி வரைக்கும் வர்ற புதன்கிழமை இருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. நீங்களும் அதை விரும்பினால் ஒரு நாள் அதுக்கு அது பொறுப்பேற்கலாம். உங்கள் ஜெபக்காரியங்கள் அன்னைக்கு உங்களுக்காகவே ஸ்பெஷலாக அன்றைக்கு அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படும். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கிறவங்க மட்டுமல்ல, உங்கள் காரியங்களை எழுதுவீர்களானால் அதற்காக நான் ஜெபிப்பேன். அது மட்டுமல்ல, எத்தனையோ படிகள் இன்னும் பாதியில் அடிக்குது, கட்டுமான பணி, அதற்காக உதவலாம். மக்களை கூட்டிட்டு வரக்கு உதவலாம், ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம். இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தேவரே, ராஜாதி ராஜாவாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டதில்லை. சங்கீதம் 34:9 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று. சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும். உம்மை தேடுகிற மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாமல் இந்த 3ஆம் மாதத்திலே பெரியோர் சிறியோருக்கும் பிள்ளைகளுக்கும் வாலிபருக்கும் முதியவருக்கும் நல்ல சுகபலத்தை கொடும். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடும். வியாதி படுக்கையில் இருப்பவருக்கு சுகத்தை கொடும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுவதற்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.